சிவிஎஸ் அவர்கள் பின்னாடி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அணிவகுத்து இருப்பதாக தகவல், அது உண்மைதானா சார்? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அவருடைய உறவினர் தங்கமணி, கேசி கருப்பண்ணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பலரும், அவருடைய தீவிர விசுவாசிகள் பலரும் கூட ஒரு பக்கமாக நிற்பதாக தகவல். எடப்பாடியாருடைய தீவிர விசுவாசிகள் எல்லாருமே இன்னொரு பக்கம் நிற்பதாக தகவல். என்ன விஷயம்? இன்க்ளூடிங் முனுசாமி அவர்கள். இல்லை, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எம்எல்ஏ கிடையாது. இல்லை சார், எம்எல்ஏ கிடையாதான் சார், ஆனாலும் எதிர்முகாமில் இருக்காருன்னு. இல்லை, அது அவர் என்னன்னு தெரியல, எனக்கு தகவல் இல்லை. மற்ற எல்லோரும் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 36-37 பேர் இருப்பதாக சிவிஎஸ் பின்னாடி இருக்காங்க. அநேகமாக எனக்கு வந்த தகவல் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகே அப்படின்னு. எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர்னா எடப்பாடியார் சார்? அதான், அவர் பதிலாக தான். எடப்பாடியாருக்கு பதிலாக. ஓகே, அவர் தானே வரணும், பொதுச்செயலாளர் தான் சட்டமன்ற. ஆனால் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல்கள் தான் நமக்கு உறுதியான தகவல் உள்ளேருந்து வருது. ஓகே, சிவி சண்முகம் எல்லாம் உடனிருப்பார்கள்ன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிளிட்லாம் ஆகாது. ஓகே, இது கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாக்கியிருக்கு. ஒரு மாதிரி ரீஷேப் பண்ணுன்ற மாதிரி போகும். அதில் எடப்பாடி உணர்ந்துக்கிட்டு அநேகமாக இவர்களுக்கு விட்டு தரலாம். இல்லை, எதை விட்டு கொடுக்கலாம்? பொதுச் செயலாளர் பதவியவா? ஆமாம், தலைமை பதவி. அப்படின்னா கிட்டத்தட்ட பிளவு தானே சார்? அது பிளவு எப்படி வரும்? தலைமையிலேருந்து அவர் நகர்ந்துருவார், தலைமைக்கு வேற ஒருத்தர் வந்து. ஓகே, அவ்வளோதான். அதிமுக அப்படி தானே இருக்குது. அதை எப்படி பிளவுன்னு சொல்லுவீங்க சார்? ஒரு தலைமை பதவிக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, எப்படி சார் அந்த தலைமை பதவியை விட்டு கொடுப்பாரு? ஓபிஎஸ் அவர்கள்கிட்டே விட்டு கொடுக்காதவர். இல்லை, எப்படி உங்களை நம்பி ஒப்படைச்சோம், கட்சியை கொண்டு போனீங்க, கடுமையாக பாடுபட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதே நேரம் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணல, எல்லா முடிவும் நீங்களே எடுத்தீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு நாங்களும் கேட்டப்போலாம் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் நடக்கலையே. அப்படின்றப்போ மாற்றணும். இது ஒரு ஜனநாயகம்னு நான் சொல்லுவேன். திமுகவில் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு சேகர் பாபு மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் இங்கே அந்த ஜனநாயகம் நிறைவேறுது. அதனால் எல்லோரும் ஒரு சைடு சேர்ந்து இந்த நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்றதான் தகவல். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.